நண்பர் சொன்னார். எதிர்மறையான மனநிலைகள், எதிர்மறையான செயல்பாடுகள் எல்லா காலத்திலும் இருக்கதான் செய்யும். அது ஆனால் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற விஷயமாக எதிர்மறைகள் மாறிவிடாது. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் அறம் சார்ந்த கனவும் இருக்கிற வரை ஒருபோதும் எதிர்மறைகளால் நிரந்தர வெற்றியை பெற்றுவிட முடியும். அந்த நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடாது. கெட்டவன் வெற்றி பெற்றுவான், நம்மளால ஒண்ணு செஞ்சிட முடியாது. கெட்டவன் வெற்றி பெறுவான். நான் முன்னாடி பார்க்கணும் எவ்வளவோ கெட்டவர்கள் வெற்றினா நான் எல்லா தளத்திலும் சொல்றேன். அது உங்களுடைய தொழிலா இருக்கலாம், உங்களுடைய அலுவலகமாக இருக்கலாம், தீய எண்ணம் கொண்ட அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கிற எல்லாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் பல நேரங்களில் கண்ணுக்கு முன்னால் வெற்றி பெற்றுட்டே தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் வெற்றி எது என்பதை யோசித்தால்தான், வெற்றி எது என்பதை நாம் யோசித்தால்தான் அவர்கள் பெற்றிருப்பது வெற்றியா என்ற கேள்வி. அந்த வகையில் நீங்க பாருங்க, 30,000க்கும் மேற்பட்ட உண்டியல்களை குழந்தைகளுக்கு கொடுத்து புத்தகங்களை வாங்குகிற ஒரு இயக்கம் 30,000 குடும்பங்களில் ஏற்படுத்துகிற இந்த உணர்வு என்பது மகத்தான உணர்வு. அந்த வகையில் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு தற்செயலாக திண்டுக்கல் புத்தக திருவிழாவில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்கிற போதெல்லாம் ஆச்சரியமாக கேட்பது, உவேசாவுடைய அரங்கை என்று இந்த அரங்கிற்கு நீங்கள் பெயர் சூட்டியிருக்கிறது. ஏனென்றால் புத்தகம் அப்படின்ற அந்த வார்த்தை மூலகர்த்தாவில் ஒருவராக இருப்பவர் பெரியவர் தமிழ் தாத்தா உவேசா அவர்கள். அதை நன்றி மறக்காமல் நீங்கள் செய்வது ரொம்ப முக்கியமானது. எவ்வளவோ அரங்கங்களை உருவாக்கலாம், ஆனா உவேசா அரங்கம் என்று வருகிற பொழுது உண்மையில மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க, ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பெயர். இன்றைக்கு நாம் 4வது கட்டத்தில் இருக்கிறோம் எழுத்து சார்ந்த விஷயத்தில். முதல் கட்டம் என்பது மனிதன் எழுத்தை உருவாக்கின ஒரு கட்டம், முதல் கட்டம். அதுக்கு முன்னாடி பேசித்தான் பழகினான், ஓசை தான் இருந்தது, எழுத்து உருவாகல. ஓசை உருவாகி அநேகமாக 1,00,000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எழுத்துக்கள் உருவாக. எழுத்து ஓசையை வடிகட்டி செய்த வார்த்தை.